பெருந்தலைவர் காமராஜரை பற்றி நான் ஏராளமாக பேசியிருக்கிறேன். நீங்கள் யூடியூபுக்குள்ளே சென்றால் ஏராளமாக காமராஜரை பற்றி, அவருடைய முழு வாழ்க்கையை பற்றி நான் பேசியவற்றையெல்லாம் நீங்கள் கேட்க முடியும். சம்பத் அவர்களை பற்றி நான் தனியாக சொல்கிறேன் என்றேன். திராவிட முன்னேற்றக் கழகம் ராபின்சன் பூங்காவில் செப்டம்பர் 18, 1949 பொதுக்கூட்டத்தை உருவாக்கி அதை அரங்கேற்றுகிற பொழுது அதனுடைய அமைப்பாளராக இருந்தவர்தான் சம்பத்துடைய தந்தை அவர்கள் கோவிந்தசாமி. இன்றைக்கு நீங்கள் துக்ளக் பத்திரிகையை பிரித்து பார்த்திருந்தால் உங்களுக்கு தெரியும். செப்டம்பர் 17 1949 அன்று திமுக கழகம் ஒரு அலுவலகத்திற்குள்ளே உருவெடுக்கிறது. அதற்கு அடுத்த நாள் செப்டம்பர் 18, 1949 ராயபுரம் ராபின்சன் மைதானத்தில் கொட்டும் மழையில் திராவிட முன்னேற்றக் கழகம் முதலாக மேடை ஏறுகிறது. அந்த மேடையை அமைத்து கொடுத்த பெருமகன்தான் ஏஜி சம்பத்துடைய தந்தை கோவிந்தசாமி அவர்கள். அதற்காக ஒரு சுவரொட்டி ஒட்டப்பட்டது. அந்த சுவரொட்டியில் திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கப்படுகிற முதல் மேடையை அலங்கரித்தவர்கள் யார் யார்? அந்த தலைமை தாங்குபவர், விழாவை அமைத்தவர், இருவரை தவிர்த்துவிட்டு பங்கேற்று பேசியவர்கள் என்று 28 பேர் அந்த சுவரொட்டியில் போடப்பட்டிருக்கிறது. அதில் 28வது இடத்தில் கடைசியாக இடம்பெற்றவர் தான் கலைஞர் கருணாநிதி அவர்கள். 28வது இடத்தில் இடம்பெற்ற கலைஞர் கருணாநிதி எப்படி திராவிட முன்னேற்றக் கழகத்தையே முழுவதுமாக தன்வயமாக்கி கொண்டார் என்பது வேறு கதை. அவற்றையெல்லாம் விரிவாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அமைச்சரவையில் அவர் விவசாயத்துறை அமைச்சராக கோவிந்தசாமி அவர்கள் நியமிக்கப்பட்டார். நான் ஒரு சின்னஞ்சிறு மாணவனாக இருந்து இவற்றையெல்லாம் பார்த்தவன். கோவிந்தசாமி அவர்கள் விவசாயத்துறை அமைச்சராக எப்படி பணியாற்றினார் என்பதையெல்லாம் இன்றைய இளைஞர்கள் அறிவதற்கு வாய்ப்பு கிடையாது. இவற்றையெல்லாம் நீங்கள் அறிகிறீர்களோ இல்லையோ, திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் இருந்த அந்த மனிதர் ஊழலின் நிழலே படாமல் எளிமையாக இறுதி வரை வாழ்ந்து கண்ணுகிறார். திராவிட முன்னேற்றக் கழகத்தில், அதுவும் ஆட்சி பொறுப்பில், ஊழலே இல்லாமல் ஒரு மனிதரா என்று நீங்கள் வியந்தால் அந்த வியப்புக்குரிய எளிய மனிதராக வாழ்ந்தவர்தான் கோவிந்தசாமி அவர்கள். அவருடைய திருமகன் தான் இன்றைக்கு பாஜகவினுடைய மாநில துணைத் தலைவராக இருக்கிறார், நண்பர் சம்பத் அவர்கள். நான் எப்பொழுதுமே காமராஜரை பற்றி பேசுவது என்றால் கண்ணதாசனோடு தான் தொடங்குவேன். அதை சொல்வதில் எனக்கு சலிப்பே கிடையாது. பள்ளி பருவத்தில் காமராஜரை பற்றி நான் அறியவில்லை. 1966 தான் நான் மாநில கல்லூரியில் மாணவனாக அடியெடுத்து வைத்தேன். ஏறக்குறைய 56 ஆண்டுகள் முடிந்துவிட்டன. எனக்கு எப்பொழுதுமே புத்தகங்களோடு நெருக்கமான நேசம் உண்டு. புத்தக வாசிப்பு இல்லாமல் போனால் நான் செத்து விடுவேன். அந்த மாநில கல்லூரியில் 4 மணிக்கு கல்லூரி முடிந்ததும் அனைத்து மாணவர்களும் சென்று விடுவார்கள். நான் மட்டும் அந்த கல்லூரியின் அழகான ஒரு மரத்தடியில் போய் அமர்ந்து கண்ணதாசனை படிப்பேன். எப்பொழுதும் என் கையில் கண்ணதாசனுடைய கவிதைகள், கண்ணதாசனுடைய உரைநடை, கண்ணதாசனுடைய சிந்தனைகள் என்னோடு எப்பொழுதுமே இருக்கும். அப்பொழுது கண்ணதாசனுடைய கவிதை தொகுதியை நான் தனியாக அந்த மரத்தடியில் அமர்ந்து வாசிக்கிறேன். எனக்கு காமராஜரை பற்றி பெரிதாக ஒன்றும் தெரியாது. மெல்ல ஒவ்வொரு கவிதையாக வாசிக்கிற பொழுது காமராஜர் தாலாட்டு என்று கண்ணதாசன் எழுதியிருந்தார். அந்த நேரத்தில் அவர் காங்கிரசுக்குள்ளும் சேர்ந்து விடவில்லை.
தமிழ் தேசிய கட்சியில் சம்பத் அவர்களும் கண்ணதாசனும் இணைந்து பணியாற்றுகிற நேரம். அந்த நேரத்தில் காமராஜருக்காக அவர் எழுதிய கவிதை காமராஜர் தாலாட்டு. அந்த கவிதை தான் காமராஜ் என்கிற கருத்த மனிதனின் காலடியில் என்னை கொண்டு போய் சேர்த்தது. அந்த கவிதையை நீங்கள் இன்று படித்தாலும் வியந்து போவீர்கள். அந்த கவிதையில் ஒரு இடம்தான் என்னை முழுவதுமாக ஈர்த்தது. தங்கமே, தன்னிலவே, தன்புதிகை சாரலே, சிங்கமே என்று அழைத்து சீராட்டும் தாய் தவிர சொந்தமென்று ஏதுமில்லை. துணையிருக்க மங்கை இல்லை, தூய மணி மண்டபங்கள் தோட்டங்கள் எதுவும் இல்லை. ஆண்டி கையில் ஓடிருக்கும் அதுவும் உனக்கிலையே. தங்கமணி மாளிகையில் தனிவயிர பந்தலிட்டு மங்கையர்கள் சுற்றி வந்து மங்களமாய் கோலமிட்டு திங்களென்றும் சிங்கமென்றும் சீராட்டி பேருரைத்து திருநாள் அலங்கார சிலை போல் அலங்கரித்து வாழ்த்துளிக்க பெற்றெடுத்த மகனாக வந்ததில்லை. வண்ணமலர் தொட்டிலே வடிவம் அசைந்ததில்லை. பாடுமணி வையை பனித்திருக்கும் பூஞ்சோலை, ஆடுமிளம் பூங்கொடிகள், அஞ்சுமிளம் மானினங்கள் கூட வரும் பாண்டியனார் குடியிருந்த மாமதுரை. மாமதுரை நாட்டில் மறவர் படை நடுவே தேமதுர தமிழ் பாடும் திருநாடார் தம்குலத்தில் வாழையடி வாழையென வந்த தமிழ் பெருமரபில் ஏழை மகன் ஏழை என இன்னமுதே நீ பிறந்தாய். நிமிர்ந்தால் தலை இடிக்கும், நிற்பதற்கே இடம் இருக்கும். அமைவான ஓர் குடிலில் ஐயா நீ வந்துதித்தாய். கொட்டிலே தோன்றி குவலயத்தில் பேரெடுத்து இட்டமுடன் சேர்ந்தார்க்கு இயேசுவென தோற்றமுற்றை இட்டமுடன் சேர்ந்தார்க்கு இறைவன் என தோற்றமுற்ற இயேசுபிரான் வேற்றிசையில் இளையபிரான் கீழ்த்திசையில். சத்தியமே வேதம் சமத்துவமே வாழ்க்கை என இத்திசையில் ஊர் நாள் இளவரசாய் வந்துதித்த புத்தபிரான் நேபாளம், புனிதர் பிரான் விருதுநகர். அந்த பாடல்தான் என்னை காமராஜரிடம் கொண்டு போய் சேர்த்தது. எங்க பார்த்தாலும் ஊழல், கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன். நீ பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் 10 ரூபாய்க்கு மதிப்பில்லாத இருந்தது. 10 ரூபாய்னா சாதாரணம், அது யாரும் பொருட்படுத்தல. 10 ரூபாய்க்கு மதிப்பு வந்துடுது. யாரால மதிப்பு வந்தது? யாருங்க? செந்தில் பாலாஜால 10 ரூபாய்க்கு மதிப்பு வந்துடுது. 10 ரூபாய்னா யார் பேர் வருது? எங்க ஏழை எளியோர் ஏதோ கஷ்டப்பட்டு காலையிலிருந்து மாலை வரை உழைத்த பிறகு போய் அங்கங்க கடை, இந்த கடையில போய் ஏதோ வாங்கி உடம்பெல்லாம் வலியில் இருந்து நிற்பதற்காக செய்யறான். அதுல 10 ரூபாய் கொள்ளையடிக்கிறான். அந்த ஆட்சி தேவையா? ஏழைகள் வயிற்றில் அடிக்கின்ற ஆட்சி திமுக ஆட்சி. அது தேவைங்களா? ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டு அளிக்குது. அப்படின்னா ஒரு நாளைக்கு 15 கோடி வருது. இந்த 15 கோடி இன்றைக்கு மாசத்துக்கு 450 கோடி. நீங்க வருஷத்துக்கு 5400 கோடி கொள்ளையடிச்ச அரசாங்கம் திமுக அரசாங்கம். அதான் டாஸ்மாக் ஊழல். 1000 கோடி ஊழல் மத்திய அமலாக்கத்துறை அங்க போய் ரெய்டு பண்ணி கண்டுபிடிச்சு இவர் போய் தடையாணை வாங்கி உச்ச நீதிமன்றத்தில் நிக்குது. விரைவாக அந்த தடையாணை நீங்கப்பட்ட பிறகு இந்த அமலாக்கத்துறையின் மூலமாக விசாரணை மேற்கொள்ளப்படும். இதுல பெரிய பெரிய திமிங்கலம் எல்லாம் மாட்ட போகுது. பெரிய பெரிய திமிங்கலம் மாட்ட போகுது. அரசாங்கத்தை பணத்தை கொள்ளையடிச்ச காரணத்தாலதான் அரசாங்கத்துக்கு வருமானம் இல்ல. அரசாங்கத்துக்கு வர வேண்டிய வருமானம் ஒரு குடும்பத்துக்கு போயிட்டு இருக்குது. ஒரு குடும்பத்துக்கு போயிட்டு இருக்குது. ஆகவே இந்த நாட்டிற்கு ஒரு குடும்பம் முக்கியமா என்பதை நாம் உணர வேண்டும். ஒரு குடும்பம் இந்த நாட்டை சுரண்டி பிழைத்துக் கொண்டிருக்கின்றது. அதற்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பதை நினைவில் கொண்டு இப்போ உங்களுடன் ஸ்டாலின் ஒரு புத்தகம் தூக்கிட்டு வராங்க. ஒரு நோட்டீஸ் தூக்கிட்டு வீடு வீடா வந்திருப்பாங்க. வீடு வீடா இந்த நோட்டீஸ் தூக்கிட்டு வருவாங்க. இதுல பார்த்தா உங்க வீட்டுல என்ன குறை, தண்ணி வரலையா தண்ணி கொடுப்பேன், சான்றிதழ் இல்லையா சான்று வேணும்,
ஏப்பா 4 வருஷம் கழிச்சு இப்பதான் ஞாபகம் வருதா மக்கள் பத்தி? 4 ஆண்டு காலம் ஆச்சு, இப்பதான் ஞாபகம் வருது. அந்த பகுதியில் டிரைனேஜ் சரியில்லையா, அங்க விளக்கு வசதி இல்லையா, குடிநீர் வசதி இல்லையா, உங்களுக்கு என்ன சான்று இல்ல அப்படின்னு இப்பதான் முதலமைச்சர் கும்பகரணம் தூக்கத்திலிருந்து விழித்து மக்களை பத்தி கேட்கிறார். ஏன்னா அடுத்த ஆண்டு தேர்தல் வருதுல்ல, அதனாலதான் இப்ப மக்களுக்கு சிந்தனை இருக்கு. இதை கொண்டாந்து வீடு வீடா கொடுப்பார், கொடுத்து உங்கள்கிட்ட ஏமாத்தி வாக்குகளை பெறுவதற்காக செய்யற தந்திர மாடல் அரசாங்கம். அது மட்டும் இல்ல, இதே மாதிரிதான் திரு ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது முதலமைச்சர் இந்த காலத்துல ஊரா போனார். இந்த ஊருக்கு வந்திருப்பாரு நினைக்கிறேன். வந்து ஒரு திட்டல ஒரு பெட்ஷீட்டை போட்டு திமுக கட்சிக்காரன் எல்லாம் சொல்லுவாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனைங்க, குடி தண்ணீர் இல்லையா, சாக்கடை வசதி இல்லையா, தெருவிளக்கு இல்லையா, பட்டா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. அதையெல்லாம் ஒரு மனுவா எழுதி பொட்டிகளை போடுங்க, இந்த பொட்டிய ஊட்டி சீல் வச்சு நாங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போய் ஆட்சிக்கு வந்த பிறகு சீலை உடைச்சு பெட்டி திறந்து அந்த மனுவை படிச்சு உங்களுடைய குறைகளை தீர்க்கணும். அந்த மனுல என்னையா ஆச்சு, அந்த மனு என்ன ஆச்சு? இப்ப தம்பி சொல்றாரு சாவி தொலைஞ்சு போச்சு தேடிட்டு இருக்கேன். இப்ப இதை தூக்கிட்டு வர்றாரு, உங்களுடன் ஸ்டாலின் இதை தூக்கிட்டு வந்து உங்கள்கிட்ட கருத்து கேட்கிறாரு. மக்களே ஏமாந்து விடாதீங்க, கவர்ச்சிகரமா பேசுவாங்க, நீங்க நம்புற மாதிரி பேசுவாங்க, எப்ப உடனே உங்களுக்கு சான்றிதழ் கொடுக்கிற மாதிரி கொடுப்பாங்க. மக்களை ஏமாற்றி தந்திரமா கவர்ச்சிகரமா பேசி உங்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக இந்த சதி திட்டம் இந்த ஆட்சியாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் உணர்ந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தல் மிக மிக முக்கியமான தேர்தல் என்பதை நேரத்தில் தெரிவித்து உங்களுடைய பொன்னான வாக்குகளை அண்ணா திமுக சார்பா போட்டியிட்டா 2 லட்சத்துக்கு வாக்களிங்க. கூட்டணி கட்சியின் சார்பாக போட்டியிட்டா அந்த கட்சிக்கு என்ன சின்னம் ஒதுக்குறாங்களோ அந்த சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு, நடப்பது ஸ்டாலின் மாடல் இல்லை, நடப்பது ஸ்டாலின் மாடல் அரசு இல்லை, நடப்பது ஸ்டாலின் மாடல் அரசு இல்ல, ஃபெயிலியர் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு. நடப்பது ஸ்டாலின் மாடல் அரசு இல்ல, ஃபெயிலியர் மாடல் அரசா நடந்துகிட்டு இருக்குது என்பதை இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து அதிமுக வரலாறு திரும்புகிறது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வரலாறு திரும்புகிறது, தமிழ்நாடு அதை விரும்புகிறது.